5ஆம் நாள் காலை உற்சவம் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு 5ஆம் நாள் காலை உற்சவம். சுவாமி எப்படி உள்வீதி உலா வந்தார், உள்வீதியிலே இவ்வாறான விடயங்கள் இடம்பெறும். உள்வீதியிலே அந்த ஜாகசாலையிலே இடம்பெறுகின்ற பூஜைகள் என்ன, அது மட்டுமில்லை என்னுடைய வர்ணனையிலே நல்லூர் கந்த சுவாமியினுடைய 5ஆம் நாள் உற்சவத்தினுடைய காலை திருவிழா எப்படி இடம்பெற்றது என்கின்ற புல்லரிக்கும் காட்சிகளை பார்க்க போகின்றோம். யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். சரியாக 10:31 ஆலயத்தினுடைய முன் சன்னிதானத்திலே இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே முருகப்பெருமான் காலையிலே எழுந்தருள்வார். உள்வீதி உலா வந்த முருகப்பெருமான் அங்கே வெள்ளிமயில் வாகனத்திலே வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே கொடித்தம்பத்துக்கு முன்னாலே எழுந்தருளி இருக்கிற அற்புதமான காட்சி. அங்கே பிரதம சிவாச்சாரியார் வைகுந்தவாச குருக்கள் அங்கே தீபங்கள் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே வள்ளி தெய்வானை அங்கே அன்னப்பட்சி வெள்ளி வாகனத்திலே எழுந்தருளியிருக்கிற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்கார கந்தன் அங்கே நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமியார் இப்பொழுது ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆலயத்தை சுற்றி அங்கே ஏராளமான அடியவர்களும் சுற்றுலா பயணிகளும் நிற்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லூரை தரிசிப்பதற்காக இன்றைய தினம் வந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் என்பதாலே அங்கே பெண் அடியவர்களும் முருகப்பெருமானை நினைத்து வேண்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உட்பிரகாரத்திலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே குட்டை பிடிக்க வண்ணமலர் அலங்காரத்திலே வந்து கொண்டிருக்கிற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமானுடைய ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலே அங்கே அடியவர்கள் முருகப்பெருமானை வணங்குகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மெதுவாக பக்தர்கள் தோளிலே தாங்கி வர முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். அங்கே கிழக்கு புறமாக அடியவர்கள் வந்து கொண்டிருக்கிற காட்சியையும் இந்த நேரத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலங்கார கந்தன் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமியாருடைய 5ஆம் நாள் பகல் உற்சவத்திலே தொடர்ந்து 5 நாட்களும் அங்கே உட்பிரகாரத்திலே முருகப்பெருமான் வெள்ளி மயிலேயும் வள்ளி தெய்வானை அங்கே வெள்ளி அன்னப்பட்சி வாகனத்திலேயும் வந்து கொண்டிருக்கிறார்கள். திருவிழாக்கள் செல்ல செல்ல அங்கே உட்பிரகாரத்திலே பல மாற்றங்கள் இடம்பெறும். தொடர்ச்சியாக பாருங்கள், பகல் திருவிழாவிலே உள்ளுக்குள்ளே எவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகிறது என இந்த 9ஆம் திருவிழா கடக்க பல விடயங்கள் அங்கே இடம்பெறும். முருகப்பெருமான் வித்தியாசமான சுவாமி வாகனத்திலேயும் வித்தியாசமான அலங்காரங்களிலேயும் அங்கே எழுந்தருளுவார். அடியவர்கள் நிற்கவே இடம் இருக்காது உட்பிரகாரத்திலே. நல்லூர் ஸ்ரீ கந்தவேற்பெருமான் அங்கே சண்முக வாசல் கோபுரம், அதாவது தெற்கு வாசல் ராஜ கோபுரம், மண்ணளவாக 106 அடி உயரம் கூடிய இந்த ராஜகோபுரத்தின் ஊடாக மெதுவாக செல்லுகின்ற காட்சி. அங்கே தெற்கு வாசல் ராஜகோபுரம் ஊடாக பார்த்தால் இன்னொரு சிறிய கோபுரம் தெரியும். அதுவும் தெற்கு வாசல் கோபுரம் என அழைக்கப்படுகிறது. இதற்கு நடுவிலே ஒரு மிக பிரம்மாண்டமான கேணி இருக்கிறது. அங்கே தீர்த்த உற்சவம் இடம்பெறும். அங்கே 3 ராஜகோபுரங்களை நாங்கள் நேராக பார்க்கலாம். இந்த ராஜகோபுரங்களுடைய பெயர்கள், அதனுடைய கட்டடவியல் அமைப்புகள் இன்று மாலை திருவிழாவிலே நான் விவரிக்க உள்ளேன். மாலை திருவிழா பாருங்கள், வித்தியாசமாக விவரித்து உங்களுக்கு சொல்லுவேன். இப்பொழுது எம்பெருமான் அங்கே உட்பிரகாரத்திலே மேற்கு நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்.
இம்முறை தேர் திருவிழாவிலே ஒரு அரிய காட்சியை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எம்பெருமான் தேர் உற்சவத்திலே தேர் முடிந்த பிறகு பச்சை சாத்தி வருவார். பச்சை சாத்தி வரும்பொழுது இங்கே ஆலய கோபுரத்திலே ஆறுமுகசாமி வீற்றிருக்கின்றார். அவரும் பச்சை வர்ணத்திலே இருக்கின்றார். இரண்டு சுவாமிகளும் ஒரு சேர நேர்கோட்டிலே இருக்கின்ற அந்த நேரை பார்க்கின்ற அற்புதமான காட்சி இந்த முறை 2026ஆம் ஆண்டு தேர் உற்சவத்திலே இடம்பெறும். எனவே தேர் உற்சவத்துக்கு அடியார்கள் வந்து இந்த அற்புத காட்சியை பாருங்கள். அங்கே ஆலயத்தினுடைய கிழக்கு பிரகாரம் இருக்கின்ற மிக பழமையான நடராஜர் ஓவியத்தினூடாக எம்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக மெதுவாக அங்கே கிழக்கு நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புத காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் முருகப்பெருமான் அங்கே செவ்வரத்தும்பூ மலர்களாலும் கொடி அலரிப்பூ மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு நல்லூருக்கென்றே பாரம்பரிய தங்க நகைகள் அசைய அங்கே வந்து கொண்டிருக்கிறார். பெருமாட்டிகளுக்கு அங்கே வாடாமல்லிகை மல்லிகை மலர் மாலை அணிவித்து அங்கே சாத்துப்படி இன்றைய தினம் செய்திருக்கின்றார்கள். அங்கே மின்னிறமான ஒரு பச்சை அல்லது ஒரு மென்மையான ஒரு நீலம் போன்ற ஒரு குடை, 2 குடைகள் பிடிக்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே யாகசாலை நோக்கி அங்கே திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மென்மையான இருளிலே இந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியவர்களும் அங்கே கண்டு பரவசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் அங்கே முருகப்பெருமானுக்கு அங்கே பூஜைகள் இடம்பெற்று பொட்டு வைக்கின்ற அந்த காட்சியை பார்க்க போகிறோம். காலை 10:30 ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரம் திரும்புகின்ற எம்பெருமான் அங்கே 11:16 அங்கே எம்பெருமான் மீளவும் கொடித்தம்பத்துக்கு முன்னாலே வந்திருக்கின்ற அற்புத காட்சியும் அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புத காட்சியும் அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நல்லூர் ஸ்ரீ கந்தவேட் பெருமானுடைய அலங்கார உற்சவம் இன்றைய நாள் 5ஆம் நாள் திருவிழாவினுடைய பகல் உற்சவத்தை நாங்கள் கண்டிருந்தோம். அடுத்த காணொலியில் உங்கள் நான் சந்திக்கும் என்றும் உங்கள் அன்பான விதுடர். மாலை திருவிழா இன்றைய தினம் 5ஆம் நாள் திருவிழாவில் சுவாமி பறவை வாகனம், அதாவது நேற்று வண்ண மயிலிலே வந்தார். இன்றைய தினம் வித்தியாசமான பறவை வாகனத்திலே வருவார்.